ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் விலாக். இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் லீவு. ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் குக்கிங்ஸ் எல்லாம் நான் தான் இன்றைக்கி டேக் கேர் பண்ணிக்க போகிறேன். அதர்வைஸ் நான் ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவிக்கு ஸ்கூல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தே ஆகணும். அதனால் நான் வந்து என் ஹஸ்பண்டே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இப்போ இன்றைக்கி லன்ச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் கூட்டும் வாழைத்தண்டு பொரியலும் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே சமயத்தில் நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் எனக்கு இதில் ஈஸியாக இருக்கும். அப்புறம் புடலங்காவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணுவேன், கட் பண்ணதுக்கப்புறமும் வாஷ் பண்ணுவேன். ஸோ வாஷ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் புதுசில் நான் சமைக்க போகிறேன் அப்படின்றப்ப இந்த புடலங்காவில் இந்த விதையை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னே தெரியாது எனக்கு. ஸோ அதுவே தெரியாதுன்னும் போது நான் ஃபஸ்ட் டைமாக செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வாழைத்தண்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாசிப்பயிறு தாங்க இதில் ஆட் பண்ண போகிறேன். பாசிப்பயிறு ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கையெல்லாம். ஸோ அதை வந்து நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்து வேக வச்சிட்ருக்கிறேன் ஸ்டவ்வில். இப்போ வாழைத்தண்டை நல்லா இந்த மாதிரி நல்ல நைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வாழைத்தண்டு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுறணும், இல்லைனா கருத்து போயிடும். ஸோ நான் செய்கிறப்ப கருத்து தான் போச்சு. ஸோ கொஞ்சம் வெளியில் வச்சதுனால உடனே தண்ணி எடுத்து போட்டுறணும். ஸோ இப்போ அரிசி வந்து நான் சாப்பாட்டுக்கு ஆஃப் பாயில் அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன். அதுவே சூப்பராக இருக்கும். இது வந்து நான் 1.5 கப் அளவுக்கு 2 பேருக்கு வந்து 3 பேருக்கு என் தம்பியும் பாப்பாவும் சேர்த்து வந்து 1.5 கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப்பு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. இந்த குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். 1.5 கப்புக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். ஸோ 1 கப்புக்கு 2 கிளாஸ் கணக்கு. ஸோ 1.5 கப்புக்கு 3 கிளாஸ் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக வரும். ரொம்ப வெரையாக வராமல் கொஞ்சம் நல்லா வரும். அதனால ஸோ இப்போ பாசிப்பயிரும் ஒன் சைடு வெந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து வாழைத்தண்டும் புடலங்காவும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ரைஸை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இந்த லன்ச் ப்ரிப்ரேஷன் செய்கிறதுக்கு எனக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. அது வேகணும், நல்லா கரெக்டாக வெந்திருக்கணும், அப்புறம் ஆனியன்லாம் நல்லா வதக்கணும், அதுக்கெல்லாம் டைம்ஸ் வரும்ல. ஸோ 3/4 மணி நேரம் ஆச்சு மேக்ஸிமம். ஸோ நான் இப்போதைக்கு இண்டக்ஷனில் தாங்க வைப்பேன். குக்கர், தண்ணி சுட வைக்கிறது எல்லாமே இண்டக்ஷனில் வைப்பேன். ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பயிறு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அப்புறம் பச்சை மிளகாய் இல்லைனா காஞ்ச மிளகாய் அதை நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றப்ப நம்ம உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும். ஸோ அந்த சைட் குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. ரைஸ் வந்து பாயில் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த சைடு வந்து வாழைத்தண்டு செய்ய போகிறோம். அதுக்கு தாங்க இந்த ப்ரிப்ரேஷன். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைத்தண்டு அதுக்குள்ளே பிளாக் ஆகிடுச்சு பார்த்திங்களா, தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் வெளியில் வச்சாலும் அப்படியே பிளாக் ஆகிடும். அதனால் கட் பண்ண உடனேவே நம்ம தண்ணியில் போட்டுட்டா ஓரளவுக்கு அது வெள்ளையாக இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. டேஸ்ட்லாம் நல்லா தான் வரும். இருந்தாலும் அந்த கலர் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. பாசிப்பயிறு வெந்ததுனால கொஞ்சமாக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து புடலங்காய் கூட ஆட் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை, தேங்காய்லாம் போட்டால் ரொம்ப சூப்பரான ஒரு வாழைத்தண்டு ரெசிபி இது. வாழைத்தண்டு பொரியல் இதை வந்து சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இது சிறுநீர் அந்த மாதிரி இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வாரத்தில் 1 டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது இது. இல்லைனா வாழைத்தண்டு சூப்பு, ஸோ அந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வாழைப்பூ பொரியல், நிறைய வெரைட்டி வாழைப்பழத்தில் வாழைப்பூ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாரத்தில் 1 முறை செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்ம உடம்பு நம்ம நல்லா பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தி வந்து ரெசிபி வந்து ஹெல்த்தி டிஷ் வந்து நல்லா சாப்பிட்ணும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து புடலங்காய் நம்ம செய்ய போகிறோம். அதே ப்ரொசீஜர் தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பயிறு போட்டு
பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் புடலங்காய் போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு கடலை பருப்பு தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம பாசிப்பருப்பு போட்டு போடுறதுனால இதுக்கு தேவையில்லை நமக்கு. பாசிப்பருப்பு போட்டாச்சு. அதாவது பாயில் பண்ண பாசிப்பருப்பு தான் நம்ம ஆட் பண்ணணும் டக்குன்னு, அப்போ தான் வந்து மிக்ஸ் ஆகும். அப்புறம் கடைசியாக தேங்காய், கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு மதியான லஞ்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. நான் ரசம் இதெல்லாம் வைக்கல. இது தாங்க பொரியல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டோம்னா முடிஞ்சது. லஞ்ச் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஈவினிங்காக அது வந்து பீச் போகணுன்னு கேட்டான்ட்டு இங்கே இருக்கிற ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு செம்மையாக இருக்குங்க. அங்கே தாங்க நாங்கள் போனோம். இந்த ரெசிபீஸ், இந்த லஞ்ச் மெனூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.